இன்றைய முக்கிய செய்திகள். குழந்தைகள் நலனில் விழிப்புணர்வை வலியுறுத்தி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கோரிக்கை மனு. குழந்தைகளை பயன்படுத்தி பிச்சை எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். கைகளில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பிச்சை எடுப்பவர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்த வண்ணம் உள்ளன. சந்தேகத்திற்கிடமான வகையில் கைகளில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்க வரும் நபரிடம் ஆதார் போன்ற அடையாள அட்டைகளை கேளுங்கள். அசைவற்ற நிலையில் குழந்தை இருந்தாலோ, கடத்தப்பட்ட குழந்தை போல் தெரிந்தாலோ, அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ, குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திடமோ தகவல் தெரிவிக்க வேண்டும். இதன் மூலம் அந்த குழந்தையை உரிய பெற்றோர்களிடம் சேர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபடுங்கள். இல்லையென்றால் 1-098 என்னும் குழந்தை மீட்புக்கான எண்ணில் தகவல் அளியுங்கள். 1-098 என்னும் குழந்தை மீட்புக்கான எண்ணில் தகவல் அளியுங்கள் என்று பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்ததோடு, இது தொடர்பாக சென்னையில் உள்ள தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கோரிக்கை மனு அளித்தார். நமது இந்திய தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவது போல் இந்திய தேசத்தின் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகளை கடந்ததை கொண்டாடும் வகையில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்றை போற்றும் வகையில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன், வில்லியனூர் மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் சாந்தி மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் மகளிர் காவல்நிலை உதவி ஆய்வாளர் நளினி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லியனூர் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை பாடி தேசப்பற்று, ஒற்றுமை, பெருமை ஆகியவற்றை நினைவு கூர்ந்து பள்ளி மாணவர்களுடன் காவல்துறை அதிகாரிகளும் வந்தே மாதரம் பாடலை பாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து SP சுப்பிரமணியன் மாணவர்களுக்கு வந்தே மாதரம் பாடலை பற்றிய வரலாற்றை எடுத்துக் கூறி, கல்வி எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதைவிட ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல்நிலைய காவலர்கள், மகளிர் காவல்நிலைய காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் விழா எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா ஏற்பாட்டில் ஓடைவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் பாரத பிரதமர் மோடியின் வளர்ச்சித் திட்டங்கள் என்ற தலைப்பில் ஓவியம் மற்றும் வண்ணம் தீட்டுதல் போட்டி நடைபெற்றது. இதில் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இப்போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பச்சையப்பன், ராஜ்குமார், மோகன், தங்கதுரை, ஆனந்த், தனலட்சுமி, சித்ரா, அலமேலு, பன்னீர்செல்வம், பூபாலன், சக்திவேல், ராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக பள்ளியின் பொறுப்பாசிரியை மங்கையர்கரசி வரவேற்புரை நிகழ்த்தினர். ஆசிரியர் கலைவாணி நன்றி உரை கூறினார். இமாக்லிட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் உப்பளம் பிரிவு வளாகத்தில் அறிவியல் கண்காட்சி நவம்பர் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் இனிதே தொடங்கியது. மாணவிகளின் அறிவியல் படைப்புகளை ஸ்மிதா IAS அவர்கள் துவக்கி வைத்து கண்காட்சியினை பார்வையிட்டார். இக்கண்காட்சியில் பிரைமரி மற்றும் இடைநிலை மேல்நிலைப் பிரிவு மாணவிகளின் 1600க்கும் மேற்பட்ட படைப்புகளை தத்தம் திறமைக்கு ஏற்ப அழகுற செய்து காட்சிப்படுத்தியிருந்தனர். பள்ளி முதல்வர் திரு ஜான் ஹில்டா, மதர் ஜெசிந்தா மேரி, சிஸ்டர் ஜான்சி தலைமையில் அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் இதர ஆசிரியர்கள், ஊழியர்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அறிவியல் படைப்புகளை பெற்றோர்கள், பொதுமக்கள் கண்டு களித்து பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க கேரள மாநில சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கேரள மாநில சுற்றுலா பயணிகள் தங்கியுள்ள தங்கும் விடுதிகளில் உள்ள உணவகங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் அனைத்து உணவுகளையும் சோதனை செய்தனர். குறிப்பாக நிறம் ஏற்றப்பட்ட மாமிசத்தை உபயோகிக்கக்கூடாது என்றும், காலை வேளையில் தயாரிக்கப்பட்ட உணவை உபயோகிக்கக்கூடாது உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கி சுகாதாரம் இல்லாமல் இருந்த உணவுகள் கண்டறியப்பட்டு குப்பையில் உணவுகள் கொட்டப்பட்டு அழிக்கப்பட்டது. மேலும் லாஸ்காட் சாலை மற்றும் 7 ரோடு சந்திப்பு பகுதியில் உள்ள இந்த 2 உணவகங்களிலும் சமையல் கூடம் சுத்தமாக இல்லை என கூறி 3000 ரூபாய் வீதம் இந்த 2 உணவகங்களிலும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் காலாவதியான உணவுகளை பயன்படுத்தக்கூடாது, சமையல் கூடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டுமென உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் பிறந்தநாள் விழா வருகின்ற 11ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது.
இதனையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பிஜேபியினர் சபாநாயகர் செல்வத்தின் பிறந்த நாளை தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மணவெளி சட்டமன்ற தொகுதி சார்பில் பிரபல தொழிலதிபர் கணபதி, அரியங்குப்பம் தொகுதி மகளிர் அணி தலைவி சங்கீதா கணபதி, பிஜேபி பிரமுகர் செந்தில் முருகன் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விழாவிற்கு வருகை புரிந்த சபாநாயகர் செல்வத்திற்கு சிவன் கோவிலில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்துடன் அன்னதானம் வழங்கினர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் மத்தியில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். அவருக்கு பிஜேபி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள், முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அதாவது சர்க்கரை, பிரியாணி, சில்வர் வட்டா என நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் தொகுதி நிர்வாகிகள் ஆதிமூலம், அருள்ராஜ், முரளி, பழனி, ரங்கநாதன், சுகுமார், ராஜசேகர் மற்றும் பிஜேபி அரியங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்தராஜா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், முக்கிய நிர்வாகிகள், பிஜேபி கட்சியினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பொதுப்பணித்துறையில் 126 ஊழியர்கள் எண்ணமராக பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென்று பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இதன் ஒரு பகுதியாக ஏனாம் REO அலுவலகம் முன்பு கடந்த 3 நாட்களாக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்த RLV ஜனநாயக பேரவை பொதுச் செயலாளர் ஆரட்டாடி போசியா ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போசியா, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுப்பணித்துறையில் ஊழியர்கள் எண்ணமராக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு இதுவரை அவர்களை கண்டுகொள்ளவில்லை. எனவே தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் புதுச்சேரி அரசுக்கு எதிராக வலுவான போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் எச்சரித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.